வணக்கம். டெட்டு எக்ஸாமோடைய அப்ளிகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டிலே பண்ணுவீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு trb.tn.nic.in நீங்கள் பாருங்க. அதில் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2009 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இன்னும் நோட்டிஃபிகேஷன் முதல்ல நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ கிளிக் ஹியர் TNTAT 2019 ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இதோடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வரும். அதாவது 28/2 நோட்டிஃபிகேஷன் வந்தது. 15/3 அப்ளை பண்ணலாம். அதாவது நேற்றுக்கு நைட்டு 11 மணிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 5/4/2019 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுபோல் டேட் ஆஃப் ரிட்டர்ன் பேப்பர் பேப்பர் 1 வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே. ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸை நீங்கள் அணுகலாம். இப்போ நம்ம நான் முதல்ல பண்ணி வச்சுருக்கேன். நான் டெட்டு கிடையாது, இருந்தாலும் சும்மா அவங்களுக்காக பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். புதுசாக வர்றவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற இது ஆப்ஷனை போங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணிங்கன்னா இப்படி வரும். இது ரொம்ப ஈஸி தான். இதில் என்னென்னா நீங்கள் எந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு கேட்கும். நீங்கள் பேப்பர் 1ன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னா பேப்பர் 2. அதுபோல் உங்களுக்கு நேமு உங்கள் பேரை போடுங்க. இங்கே தலையெழுத்து உங்கள் இனிஷியல் போடுங்க. நேஷ்னாலிட்டிங்கிறதுல நீங்கள் இந்தியனாக இருந்தால் இந்தியன், அதர்ஸ்னால் அதர்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்தியன் தான் நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அடுத்தது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. மாற்றுத்திறனாளி இல்லைன்னா நோன்னு கொடுங்க. அடுத்தது வயது வரம்பு, அது வயது வரம்பு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்க. இதில் எந்த வருஷமோ இப்போ ஒரு 95, அதாவது 95 ஜூலை மாதம் 3ஆம் தேதி இப்படி கிளிக் பண்ண உடனேயே உங்கள் வயது வந்துடும். 23 11 மாதம் 29 நாள்னு வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் பர்த்டே இது பண்ணாலே இது நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களோட மின்னஞ்சல் முக்கியம். அதாவது இமெயில் ஐடி உங்களுக்கு இருக்கணும். அந்த இமெயில் ஐடி, ஓகேங்களா, இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த உடனே சென்டு ஓடிபி, அந்த ஓடிபி உங்கள் மின்னஞ்சலுக்கு வந்துடும். அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பரையும் இதில் கொடுக்கணும். அதுக்கு சென்டு மொபைல்னு ஒன்றே அது ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்துடும். இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் இதில் அந்த ஓடிபி காலம் ஒன்று இங்கே பக்கத்தில் வரும். அதில் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் அதை பதிவிடணும். பதிவிட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் இந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்குதுல்ல இந்த நம்பர்ஸு, இதை இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ளூ கலர் நம்பர்ஸை நீங்கள் இந்த இடத்துல பதிவிட்ட உடனே சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடும். அடுத்த இதுக்கு போனதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு பாஸ்வேர்டும் யூசர் நேம், அதாவது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். பாஸ்வேர்டும் அதே ஜெனரேட் ஆகிடும், யூசர் நேமும் அதே ஜெனரேட் ஆகிடும். அதை அப்படியே காப்பி பண்ணி, ஓகேங்களா, இந்த வரம் பாருங்கள், அதை காப்பி பண்ணி லாகின் அப்படின்னு போகணும். இந்த லாகின் நான் முதல்ல பண்ணதுனால போயிடுச்சு. நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க லாகின் பண்ண உடனே என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பதிவு பண்ணி லாகின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்த உடனே ஒரு இதுக்கு போகும். போன உடனே அங்கே ஓல்டு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டுன்னு 3 இது வரும். ஓல்டு பாஸ்வேர்டுனா இப்போ நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி கொடுக்குறத போட்டுட்டு உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை போட்டுக்கலாம். உங்கள் பேர் இருக்குது, இப்போ ராஜான்னு இருக்குது, ராஜா அட்டு ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ராஜா அவருக்கு ஃபோன் நம்பரோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அவர் அந்த பாஸ்வேர்டை மட்டும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மாற்றணும், அது அந்த இது வரும், மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டோடனே அடுத்து பிரச்சனை இல்லை. அவர் பாஸ்வேர்டையும் இதுக்கு முன்னாடி யூசர் ஐடிங்கிறது மாறாது, அதே யூசர் ஐடி தான் இருக்கும். பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், கிளிக் டு டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதை கீழே டெஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்,
இதில் ஃபுல்லாக எப்படி ஓடிபி ப்ராசஸ்ஸு, சப்மிட் எப்படி கொடுக்கணும், பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அப்லோடு ஃபோட்டோ, அப்லோட் சிக்னேச்சரு, ப்ரிவ்யூ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் போய்டும். ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஏதாவது டவுட்னா கேளுங்க ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி அடுத்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டிஎன்பிசியில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறீங்களோ அதே போல் தான். 10th 12th உங்களோட டிடிஎடோ பிஎடோ அதோட இது. பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறதுல இப்போ பேப்பர் 2ஓ பேப்பர் 1ஓ நீங்கள் அது வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களோட பேர், அதெல்லாம் அதுலேயே இருக்கும் ஓகேங்களா. அதில் நீங்கள் முதல்ல கொடுத்துருப்பீங்கள, நான் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தோம்ல, அதில் இருக்கிறது அப்படியே வந்து இதில் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக எல்லாமே அதில் வந்துடும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் கொடுத்ததுலேயே இதெல்லாம் அதிலே காட்டிடும். அடுத்தது வந்து வேறு இதில் புதுசாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நேட்டிவிட்டி எந்த இடத்துல இருக்கீங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை இது பண்ணணும் ஓகேங்களா. அதே போல் மதம், எந்த மதம் நீங்கள் அப்படிங்கிறத ரிலீஜியஸ் அதில் கிளிக் பண்ணால் இந்து மதமா கிறிஸ்டியானிட்டியா என்ன மதமோ அதை நீங்கள் வந்து அதில் ஆப்ஷன் காட்டும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து முகவரி 1 லைன் 1ல் உங்களோட முகவரியை இது பண்ணுங்கள். லைன் 2ல் இருந்ததுன்னா அதையும் இது பண்ணிக்கங்க. மாநிலம், எந்த மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு இருந்தால், வெளி மாநிலமாக இருந்தால் நீங்கள் வெளி மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். மாவட்டம், அதுபோல் எந்த மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்படிங்கிறத இது பண்ணிக்கங்க. நகரம், அதில் எந்த நகரம் அப்படிங்கிற நகரம் இல்லைன்னா கிராமம் அதையும் ஃபில் பண்ணிக்கங்க. அஞ்சல் குறியீடு, உங்களுடைய பின்கோடை வந்து இதில் இது பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து அஞ்சல் குறியீடு 12 நீங்கள் எந்த இடத்துல எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு விருப்ப மையம் 1ன்னு இருக்கும், விருப்ப மையம் 2, விருப்ப மையம் 3ன்னு இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல பக்கத்தில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரமாக இருக்கிறத கொடுங்க. அடுத்தது வந்து அதுக்கப்புறம் இருக்கிறத பார்த்து 3 சென்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சேவ் கண்டினியூ இது கொடுத்த உடனே என்ன ஆகிடும்ட்டுனா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு போய்டும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து ஒன்றும் ஈஸி தான் உங்களுக்கு. அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th அதாவது பிஎடு டிடிஎடு அதோடைய அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற நம்பர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டு கேட்பாங்க. அந்த டேட்டு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவோம். அந்த ஃபோட்டோ வந்து நீங்களே ஸ்கேன் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு நல்லா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் அந்த ரெக்கையோட சைஸ் இருக்கும், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே போல் சிக்னேச்சரையும் அதே இடத்துல எடுத்துக்கங்க. உங்களோட சிக்னேச்சரை போட்டு ஸ்கேன் பண்ணி ஒரு பென் ட்ரைவ்லேயே எது வேணாலும் போட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே டெபிட் கார்டு பேமெண்ட்டு இதில் கேட்கும். டெபிட் கார்டு பேமெண்ட் இருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லைனா பேங்க்கு அது போல் கட்டிக்கலாம் ஓகேங்களா. ஏதாவது டவுட்னா கேளுங்க. அவ்வளோதான். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே இதே போல் தான் அப்ளை பண்ணோம். ஆன்லைன் தான். இந்த தடவை எதுவுமே நீங்கள் எங்கேயும் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.